தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் புறநானூறில் இருந்து ஒரு அருமையான பாடலை நம்ம பார்க்கலாங்க. இந்த பாடலை பாடியவர் ஔவையார். பாடப்பட்டவன் அதியமான் நெடுமான் அஞ்சி. பாடான் திணை பாடல் துறை வான்மங்கலம், அதாவது வாழ்மங்கலம். சரி, இந்த பாட்டில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய வீரமும் கொடையும் இந்த பாடலில் பேசப்படுதுங்க. தொண்டை நாட்டை ஆட்சி செய்த தொண்டைமான். சரிங்க, இந்த தொண்டைமான் அதியமான் காலத்தில் வாழ்ந்தவன். இந்த அதியமான் காலத்தில் வாழ்ந்த இந்த தொண்டைமானுக்கு அதியமான் மேலே ஒரு பகை உணர்வு கொள்கிறான். ஒரு பகை உணர்ச்சி வருது. அப்போ என்ன நினைக்கிறான் அந்த தொண்டைமான்? அவனிடம் படைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற செருக்கு தலைகணம். அந்த தலைகணத்தில் அதியமான் மீது போர் தொடுக்கலாங்கிற எண்ணத்தில் இருக்கான். அதியமான் தொண்டைமானுடைய அறியாமையை அறிந்தவன். ஐயோ, போர் தொடுத்தா அந்த போரினுடைய கொடுமை என்ன, அதனால இந்த போர் நடைபெறுவதனால தொண்டைமான் வழி இழந்து கெட்டு போவானே, அவனுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இது பெரும் கேட்டை விளைவிக்குமேன்னு நினைக்கிறான் யார்? அதியமான். சரி, அவனிடம் இதை உணர்த்தணும் இல்லையா? அதனால அவனிடம் உணர்த்துவதற்காக, தொண்டைமானிடம் உணர்த்துவதற்காக ஔவையாரை தூது விடுறான் அதியமான். சரிங்களா? ஔவையாரும் போயிட்டு தொண்டைமான்கிட்ட தூது செல்கிறார். அப்படி தூது சென்ற பொழுது அவர் பாடிய பாடல் தான் இந்த பாடல். அதாவது தொண்டைமான் தன்னுடைய படைப்பெருமையை ஔவையாருக்கு காட்டணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஔவையாரை தன் படைக்கல குட்டிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அழைத்து சென்று, பார், என்னிடம் என்னென்னலாம் படைக்கருவிகள் இருக்குது அப்படின்னு செருக்கோடு காட்டுகிறான் தொண்டைமான். யாருக்கிட்ட? ஔவையார்கிட்ட காட்டுறான். அவனுடைய கருத்தை அறிந்து கொண்ட ஔவையார் அதியமானுடைய படைக்கலங்களை பழிப்பது போல புகழ்ந்து தொண்டைமானுடைய படைக்கலங்களை புகழ்வது போல பழித்து இந்த பாட்டில் பாடியிருக்கிறாருங்க. அதுதான் விஷயம். என்னன்னு பார்க்கலாங்க. சொல்கிறாரு பாருங்க பாட்டில். தொண்டைமானே இந்த மாதிரி படைக்கலங்களெல்லாம் காட்டுறான் இல்லையா? இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்த. பார்க்குறாங்க. ஐயோ தொண்டைமானே, உன்னுடைய படைக்கலங்களெல்லாம் எப்படி இருக்குது? மயிர்பீலி அணிவிக்கப்பட்டு, பீலினா மயிர், அந்த தோகை, மயிர்பீலிலாம் அணிவிக்கப்பட்டு மாலையெல்லாம் சூட்டி அதனுடைய கைப்பிடி பிடிகளெல்லாம் திருத்தி கூர் மழுங்கி கடாது இருக்க நெய்யெல்லாம் தடவி இருக்கான். அவனுடைய படைக்காலங்கள் நெய்யெல்லாம் தடவி என்ன பண்ணியிருக்கான்? நல்ல பாதுகாப்பான ஒரு அறையில் உன்னுடைய படைக்கருவிகளெல்லாம் வச்சிருக்க. கடியுடைய வியன் நகர் அவ்வே. கடினா இங்கே பாதுகாப்பு, காவலை உடைய அகன்ற இந்த இடத்துல நீ என்ன பண்ணியிருக்கன்னா உன்னுடைய அந்த படைக்கருவிகளெல்லாம் இவ்வளவு அழகாக திருத்தமாக வச்சுருக்க. பரவாயில்ல. ஆனால் என்னுடைய தலைவன் இருக்கான் இல்லையா, அதியமான், அவனுடைய படைக்கருவிகள் எப்படி இருக்குது தெரியுமா? பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றிலமாதே. எங்கே இருக்குது தெரியுமா? அவனுடைய படைக்கருவிகளெல்லாம் பகைவரை குத்தி குத்தி அவருடைய உடலை குத்தி கிழித்ததுனால நுனி முறிந்து போச்சு, மழுங்கி போச்சு. நுனி, அது நுதினா அந்த நுதி, அந்த நுனி கோடு நுதி சிதைந்து, நுதி அப்படின்னா நுனின்னு அர்த்தம். அந்த நுனிகளெல்லாம் குத்தி சிதைந்து அதை சரி செய்வதற்காக கொள்ளன் உலைக்களத்தில் செப்பனிடுவதற்காக எப்பொழுதும் அங்கேயே கிடக்குது. யாருது? எம் அரசன் அதியமானுடைய படைக்கலங்கள் இப்படி கிடக்குது. ஆனால் உன்னுடைய படைக்கருவிகள் எப்படி இருக்குது? நல்ல மயிர்பீலி அணிவிச்சிருக்க, மாலையெல்லாம் சூட்டியிருக்க, பிடித்திருத்திருக்க, கூர் மழுங்கி கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நெய்யெல்லாம் தடவி காவல் மிக்க காப்பறையில் பாதுகாப்பாக வச்சுருக்க. ஆனால் என்னுடைய மன்னனது அப்படி இல்லை. இதன் மூலம் அவை என்ன சொல்ல வராங்கன்னா, அதியமான் பல போர்க்களங்களுக்கு சென்றவன், பகைவர்களை குத்தி கிழித்து போரிட்டதுனால அவனுடைய படைக்கருவிகள்லாம் உடைந்து கிடக்கு. ஆனால் உன்னுடைய படைக்கருவிகள்லாம் எப்படி இருக்குன்னா, நீ போருக்கு போக அதிகமாக, அதனால் அதெல்லாம் அப்படியே பாதுகாப்பாக அவன் நெய் தடவி அப்படியே வச்சிருக்க, பயன்படுத்தாமன்னு சொல்லி அதியமானை இகழ்வது போல புகழ்கிறார். அதே போல் தொண்டைமானை புகழ்வது போல இகழ்கிறார் இந்த வரிகளில். அடுத்து இருக்கக்கூடிய கடைசி 4 வரிகளில் அதியமானுடைய கொடைச்சிறப்பு பேசப்படுகிறது. அதியமான் எப்படிப்பட்டவன்? உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன். யாருக்கு தலைவன்? இல்லோர் ஒக்கல், ஒக்கல்னா சுற்றம். இல்லோர் ஒக்கல் அப்படிங்கிறவன் வறிய சுற்றத்துக்கு தலைவன். வறுமை உடையவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தலைவன் அவன்.
எப்படிப்பட்டவன்? உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும். இருந்தால் அவங்ககிட்ட நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செல்வம் நிறைய இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பிறருக்கு கொடுப்பான். சரி, அவன்கிட்ட இல்லாத காலத்தில் என்ன செய்வானா, இருப்பதை பகிர்ந்து கொடுப்பான். உள்ளதை பலரோடு பகிர்ந்து உண்ணக்கூடியவன். அதான் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன். வறிய சுற்றத்துக்கு தலைவனாகி எம் நெடுமான் அஞ்சியினுடைய அண்ணலெம் கோமான். அண்ணல் மேன்மையானவன், உயர்ந்தவன். அண்ணலெம் கோமான் வைநுதி வேலே. அவனுடைய கோரிய நுனியுடைய வேல் எப்படி இருக்குது? இப்படித்தான் இருக்குது, உழைக்களத்தில் சிதைவுற்று கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பாடலில். ஸோ இந்த பாடல் வாயிலாக அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய வீரம் புகழ்ந்து பேசப்படுகிறது, அவனுடைய கொடைச்சிறப்பு புகழ்ந்து பேசப்படுகிறது. எதிரிக்கான எச்சரிக்கையும் விடுக்கிறார் இதில் மறைமுகமாக. பார்த்துக்கோ, என் மன்னனுடைய படைக்கருவிகள் பல போர்க்களங்களை கண்டவன், நீ அப்படி இல்லை. நீ அவனோடு மோதினால் என்ன நடக்கும்? உனக்கு அழிவுதான் நேரிடும் அப்படிங்கிறத சூசகமாக சொல்லி இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்காக தூது சென்றிருக்கிறார் ஔவையார் அவர்கள். ஸோ இந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடலை பார்த்துட்டு, இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.